நாங்கள் அவங்களோட எல்லைக்கு போகிறோம், அவங்க எங்களோட எல்லைக்கு வருவாங்க. நாங்கள் அவங்க எல்லைக்கு போயிடாது. கடல் வளங்கள் இங்கெல்லாம் வளங்கள் கூட, அதான் பிரச்சனை. அவங்கள்ட்ட வளங்கள் இருக்க எல்லாத்தையும் அழிச்சு போட்டாங்க ரோலரால். பெரிய பெரிய ரோலர் வச்சு வளங்களை உடைச்சதால இப்போ எங்களோட கடற்பரப்புக்கு வந்து எங்களோட வளங்களை உடைச்சு கொண்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. நாங்கள் சிறுதொழில் வேலை செய்கிறோம், அவங்க அந்த ரோலரை வச்சு அடிச்சுக்கு எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களே பிரச்சனை தானே. அவங்களோட ஊரில் அவங்களோட சிறுதொழிலாளியெல்லாம் பாதிக்கப்பட்டு தான் இப்போ எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் இந்தியாவில் இப்போ வராங்க. இந்தியாவிலேயும் இப்படி சின்ன சின்ன போட்டுகள் எல்லாம் இருக்குது ஃபுல்லாகன்றது சின்ன மத்தைகள் ஃபுல்லாக. நீங்கள் பார்டரை தாண்டி போனால் தானே ஷூட் பண்ணுறாங்க, போகாமல் இருக்கலாமே. நீ சொல்கிறது ஒரு வகையில் சரியான விஷயம் தான்ப்பா. அதுக்காண்டி போனால் சொல்கிறாங்கன்னு எங்களோட வாழ்வாதாரத்தை விட்டு கொடுக்க முடியுமா? போனால் சுடுவாங்கன்ட்டு வாழ்வாதாரத்தை விட்டு கொடுக்க முடியுமா? அப்போது இலங்கை மீனவர்கள வாழ்வாதாரத்தை பறிக்க முடியுமா? இந்தியா கடல் எல்லையை விட்டு இலங்கைக்குள்ளே வந்தால் தான் சுடுறாங்க. ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் அவ்வளவு பெரிய போட்டை வச்சு உங்களோட கடல் எல்லை எல்லாத்தையும் நாசம் கட்டிட்டீங்களே. இலங்கை கடல் எல்லை கடல் மண்ணுக்குள்ளே இருந்து முழுக்க வலிச்செடுத்து கொண்டு வந்து மீன் பிடிக்கிறீங்க பெரிய பெரிய போட்டுகளை வச்சு. இலங்கையில் இந்த சின்ன சின்ன போட்டுகளை வச்சு தான் இலங்கையில் கடற்பரப்பில் மீன் பிடிக்கிறாங்க. அப்போ இல்லை, நீங்கள் அதே மாதிரி உங்களோட கடல் பரப்புகளை நாசம் காட்டின மாதிரி எங்களோட இலங்கை கடற்பரப்பையும் நாசம் காட்டினீங்களா இலங்கை மீனவர்கள வாழ்வாதாரத்தை அழிக்க போகிறீங்களா? அதால் தான் சுடுறாங்க. புரிஞ்சு கொள்ளுங்க கொஞ்சம் மண்டாலும். இனி என்றாலும் கொஞ்சம் என்றாலும் மாறி உங்களோட கடல் பரப்பையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களோட கடல் பரப்புலையும் மீன் பிடிக்கணுமென்று சொன்னால் உங்களோட கடல் பரப்பை நீங்கள் பாதுகாத்தீங்களென்று சொன்னால் தான் நீங்கள் மீன் பிடிக்கலாம். உங்களோட கடற்பரப்பை நீங்கள் பாதுகாத்தீங்களா தமிழ்நாட்டு கடல் எல்லையை விட இலங்கை கடல் எல்லை சின்னந்தான், சிறிய தூரம்தான். எத்தனையோ சதுர கிலோமீட்டர் தூரத்தை வச்சுக்கொண்டு எங்கட கொஞ்சம் சதுர கிலோமீட்டர் தூரம் இருக்கிற கடல் பரப்புக்குள்ளே வர்றீங்க. என்னத்துக்காண்டி? இலங்கை மீனவர்கள் வந்து சின்ன சின்ன போட்டில் பிடிச்சி மீன் வளம் அழியாமல் பாதுகாத்து வச்சுருக்குறாங்க. இலங்கை சட்டத்தின்படி பிடிக்க இயலாது. அதே மாதிரி உங்களோட அரசாங்கமும் அதே சட்டத்தை வச்சுருந்தாங்களன்னு சொன்னால் உங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனாலும் நீங்கள் மீனவர்களாகிய நீங்கள் இந்த உங்களோட கடல் பரப்பை பாதுகாத்தீங்களன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வராது. இனியாவது உங்களோட கடல் பரப்பை பாதுகாத்து கொள்ளுங்க. இலங்கை கடற்பரப்புக்கு வராதிங்க. இலங்கை மீனவர்களுக்கும் வாழ்வாதாரம் இருக்குது. வாழ்வாதாரம் வந்து இந்திய மக்களாகி உங்களுக்கு மட்டுமில்லை, தமிழ்நாட்டு இந்திய மீனவர்களாகி உங்களுக்கு மட்டுமில்லை வாழ்வாதாரம். இலங்கை மீனவர்களுக்கும் வாழ்வாதாரம் இருக்குது. அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. அவங்களும் மீன்பிடி தொழில் இல்லை ஈடுபட்டால் தான் அவங்களோட குடும்பத்தையும் பாதுகாக்கலும். எங்களோட கடற்பரப்புகளை நாசம் கட்டாதீங்க.